கரூர் துயர சம்பவம் அரங்கேறி 3 நாட்களுக்கு பிறகு மௌனம் கலைத்துள்ள தாவேக தலைவர் விஜய் தான் உடனே சென்னைக்கு கிளம்பியது ஏன் என்பது குறித்து வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். சுமார் 4.5 நிமிட வீடியோவில் விஜய் அளித்துள்ள விரிவான விளக்கம் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கரூரில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு 41 பேரின் இன்னுயிரை பலிகொண்ட சோக சம்பவம் அரங்கேறிய பிறகு முதல் முறையாக தாவேக தலைவர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டு விளக்கமளித்துள்ளார். அதில் தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ள விஜய் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்தும் குறிப்பிட்டுள்ளார். அந்த வீடியோவில், என் வாழ்க்கையில் இதுபோன்ற வலி மிகுந்த தருணத்தை நான் சந்தித்ததே இல்லை. என் மனம் முழுவதும் வலி மட்டுமே நிறைந்துள்ளது. என்னுடைய சுற்றுப்பயணங்களின் போது மக்கள் என்னை பார்க்க வருவதற்கு ஒரே காரணம் அன்பும் பாசமும் தான். அதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். பதற்றமான சூழ்நிலைகளை தவிர்க்கவே கரூர் செல்லவில்லை என விளக்கம் கொடுத்திருந்தார். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி. அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசலால் சொந்தங்களை இழந்து தவிக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் தன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட அவர் பாதிக்கப்பட்ட மக்களை விரைவில் சந்திப்பேன் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களில் ஏற்படாத கூட்ட நெரிசல் கரூரில் மட்டும் எப்படி ஏற்பட்டது என கேள்வி எழுப்பினார். மக்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும் என குறிப்பிட்டவர், தங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் தாங்கள் பேசியதை தவிர வேறு எந்த தவறும் செய்யவில்லை என குறிப்பிட்டார். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. இறுதியாக தனது அரசியல் பயணம் மேலும் வலிமையுடன் தொடரும் என்று அந்த வீடியோவில் விஜய் தெரிவித்துள்ளார். நண்பர்களே, தோழர்களே, நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். கரூரில் விஜய் பரப்புரையின் போது மின்சாரம் நிறுத்தப்பட்டதா, காவல்துறையினர் தடியடி நடத்தினார்களா என்று அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஜெனரேட்டருக்குள்ள வராம இருங்க. கரண்ட் சப்ளை எல்லாம் அங்கதான் இருக்குது. ஜெனரேட்டர் ரூம்ல கொஞ்சம் முன்னாடி போங்க. கரூரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட்ட போது மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் நெரிசல் ஏற்பட்டதாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் விளக்கமளித்த கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா, மின்தடை செய்யப்படவில்லை என மின்வாரிய அதிகாரி அளித்த விளக்கத்தை சுட்டிக்காட்டி பதிலளித்தார். மேலும் விஜய் உரையாற்றிய போது தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டதாகவும் வீடியோ மூலம் விளக்கமளித்தார்.
வேலுசாமிபுரம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும்பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் 26/9/25 என்று பெறப்பட்டது. அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டது. சம்பவத்தின் போது எதனால் எப்படி விளக்குகள் அணைந்தன என்பதை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் காட்சிகள் மூலம் கூடுதல் தலைமைச் செயலாளர் விளக்கினார். நெரிசல் காரணமாக ஜெனரேட்டரை சுற்றி தாவேக்கவினர் அமைத்திருந்த தகடுகளை உடைத்துக் கொண்டு சிலர் உள்ளே நுழைந்ததால் பாதுகாப்பு கருதி அவர்களே ஜெனரேட்டரை ஆஃப் செய்ததாக அமுதா சுட்டிக்காட்டினார். இதான் அந்த ஜெனரேட்டர் அவங்க கட்சி நிர்வாகிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஜெனரேட்டர். அந்த ஜெனரேட்டர் வழியாக கிரவுட் சர்ஜ் ஆகும்போது மக்கள் இங்கிருந்து உள்ள வர்றாங்க. மற்ற இடத்துல லைட் இருக்கிறது கிளியரா தெரியுது பாருங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே லைட் இருக்கும். அந்த எந்த இடத்துல ஜெனரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆயிருக்கு. தாவேக்கவினர் ஏற்பாடு செய்திருந்த ஜெனரேட்டர் ஆஃப் செய்யப்பட்டதால் அங்கிருந்த போக்கஸ் லைட்டுகள் மட்டுமே அணைந்ததாகவும் சாலையிலிருந்த மின்விளக்குகள் எதுவும் அணையவில்லை எனவும் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து பேசிய ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் கூட்டத்தில் காவல்துறையினர் தடியடி நடத்தவில்லை என விளக்கமளித்தார். கூட்டம் அதிகமாக இருப்பதால் 50 மீட்டருக்கு முன்பே வாகனத்தை நிறுத்த வேண்டும் என்ற காவல்துறையினரின் அறிவுறுத்தலை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அவர் கூறினார். அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. பின்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே நிற்கிற இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்கிற பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அங்கே சுற்றி நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு சைடில் அந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ணி சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதை அந்த ஆர்கனைசர் வந்து அவங்க ஏற்றுக்கல. இன்னும் பத்திரம் முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து அந்த க்ரௌட் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறாங்க. அதான் நடந்தது. இந்த விவகாரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினால் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அரசு உயரதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது அடிக்கடி ஆம்புலன்ஸ் வந்தது ஏன் என்ற கேள்விக்கு அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 27 அன்று கரூர் நகரத்தில் உள்ள வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரையில் விஜய் உரையாற்றிக் கொண்டிருந்த போது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் புகுந்ததும் நெரிசலுக்கு காரணம் என சந்தேகிக்கப்படுவதாக தாவேக்க தரப்பில் கூறப்படுகிறது. இது தொடர்பாக கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா மற்றும் மருத்துவத்துறை செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் வீடியோ ஆதாரத்துடன் விளக்கமளித்தனர். நம்ம ஒரு காமன் கால் சென்டர் இருக்கு 108 இங்க சென்னையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கால் வந்தது 7:14 ஸோ அது 7:20 அங்கே ஆம்புலன்ஸ் போயிருக்கு. ரெண்டாவது கால் 7:15, அது 7:23 அங்க போயிருக்கு. அவங்க தான் ரிப்போர்ட் பண்றாங்க இங்க நிறைய மல்டிபிள் கேஷுவாலிட்டி, ஸ்பாட் டெத் அண்ட் கிரிட்டிக்கல் கேசஸ். ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம அனைத்து மாவட்டங்கள்ல இருந்தும் நம்ம 108 மற்றும் இதர இதை ஆக்டிவேட் பண்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சுன்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் மக்கள் கீழே விழுகுறாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க ஃபோன் ஒர்க் பண்ணலன்னா வயர்லெஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ வயர்லெஸ்ல இன்ஃபர்மேஷன் போய் தான் வயர்லெஸ் மூலமாக தென் 108 கால் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிக்குது. பட் கட்சிக்காரங்க ஆம்புலன்ஸ் அங்க பக்கத்துல இருந்தாலும் தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் திங் டு கம் இன். அதை நீங்க விஷுவல்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ். இது அவங்க மூலமா ஏற்பாடு பண்ணப்பட்ட முதல் ஆம்புலன்ஸ். இது கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் 108 அப்புறம் வந்துருது. ஸோ அதுவும் மூவ் ஆக ஆரம்பிக்குது.
இரவு 7:15 மணியிலிருந்து இரவு 9:45 மணி வரை காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ்களின் தேவை இருந்ததாகவும் குறிப்பிட்டார். ஹெல்த் செக்ரட்டரி சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9:45 வரைக்கும் கூட வந்து பிரைவேட் ஆம்புலன்ஸ்லாம் வச்சு நிறைய பேரை வந்து இமிடியட்லி டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல். இரவில் பிரேத பரிசோதனை செய்தது தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கும் மருத்துவத்துறை செயலாளர் செந்தில்குமார் விளக்கம் அளித்தார். ஆல்ரெடி பொதுமக்களுக்கு வந்து அவங்க உறவினர்கள் உயிர் இழந்துட்டாங்க. அந்த சோகத்தில் தவிர இதுக்காக அவங்களுடைய வெயிட்டிங் இதப்ப அவங்களுடைய அகனி வந்து மல்டிப்ளை ஆகும். இந்த பல்வேறு இந்த மாதிரி மாஸ் காஸ்டுவாலிட்டி இன்சிடென்ட்ஸ்ல இந்த இது வந்து விரைவாக நம்ம பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற இது இருந்தது. ஸோ அதனாலதான் வந்து நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ஸில் நம்மளுடைய எல்லா மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் 36 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை மொபைலைஸ் பண்ணி ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் இந்த இது பண்ணி கொடுத்துருக்குது. அருகிலுள்ள மாவட்டங்களிலிருந்தும் கூடுதல் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை விரைவாக செய்யப்பட்டதாகவும் மருத்துவத்துறை செயலாளர் குறிப்பிட்டார். ஆந்திராவிலிருந்து தாயுடன் திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்த இளம்பெண்ணை காவலர்கள் இருவர் பைக்கில் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. நள்ளிரவு ரோந்து பணியின் போது வண்டியை வழிமறித்து வக்கிர புத்தியை காட்டிய காவலர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்களா? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தாயின் கண்முன்னே மகளை பைக்கில் கடத்திச் சென்று கொடூரச் செயலில் ஈடுபட்ட காவலர்கள் இவர்கள்தான். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே வக்கரச் செயலில் ஈடுபட்டு இளம்பெண்ணை சீரடித்த சம்பவத்தின் கோர பின்னணி என்ன? ஆந்திர மாநிலத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு மினி வேனில் வாழைத்தார் ஏற்றி வந்த உறவினரிடம் நாங்களும் வருகிறோம், கோவிலுக்கு செல்ல வேண்டும் என கூறி தாய் மகள் இருவர் லிப்ட் கேட்டு வந்துள்ளனர். திருவண்ணாமலை ஏந்தல் புறவழிச்சாலை அருகே வந்து கொண்டிருந்த போது நள்ளிரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் சுரேஷ், சுந்தர் ஆகிய இருவர் வேனை வழிமறித்துள்ளனர். வண்டியை சோதனை செய்தபோது இரவு நேரம் என்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓட்டுநர் முடித்துள்ளார். அப்பொழுது வேனில் இருந்த தாய் மகள் இருவரையும் கீழே இறங்குங்கள், சந்தேகமாக உள்ளது என்று கூறி காவலர்கள் மிரட்டியுள்ளனர். நாங்கள் ஆந்திராவில் இருந்து அண்ணாமலையாரை பார்க்க ஊர்க்காரரிடம் லிப்ட் கேட்டு வருகிறோம் என கூறியுள்ளனர். அதை கேட்டதும் குறுக்கு புத்தியில் யோசித்த காவலர்கள் இருவரும் நாங்களே உங்களை கோவிலில் இறக்கி விடுகிறோம் என கூறி தனியாக பைக்கில் அமர வைத்து புறப்பட்டுள்ளனர். ஆனால் திருவண்ணாமலை நோக்கி செல்லாமல் விழுப்புரம் சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அழைத்துச் சென்றவர்கள் இருட்டான இடத்தில் திடீரென தாயை மட்டும் சாலையோர பள்ளத்தில் தள்ளிவிட்டு மகளை கடத்தியுள்ளனர். கண்ணெதிரே பெற்ற மகளை காவலர்கள் பைக்கில் கடத்திச் சென்றதை பார்த்து தாய் துடிதுடித்து போனார். மகளை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கத்தி கதறி கூச்சலிட்டுள்ளார். பாவம், அப்பகுதியில் யாரும் உதவ ஆளில்லை. வக்கர புத்தியுடன் பைக்கில் வேகமாக சென்ற காவலர்கள் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதிக்கு இளம்பெண்ணை தூக்கிச் சென்று இருவரும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பின்னர் அங்கிருந்து விடியற்காலை 4 மணிக்கு இளம்பெண்ணை அழைத்து வந்து சாலையில் இறக்கிவிட்டு தப்பித்துள்ளனர். பின்னர் என்ன செய்வதென்று தெரியாமல் அம்மா அம்மா என அழுது கொண்டே நடந்த பெண் சாலையில் சென்றவர்களிடம் உதவி கேட்டு அருகே உள்ள செங்கல் சூளைக்கு சென்றுள்ளார். அங்கிருந்தவர்கள் என்ன நடந்தது என கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பெண்ணின் தாயும் அங்கு ஓடி வந்துள்ளார். மகளுக்கு நேர்ந்த கதையை கண்டு நெஞ்சமுடைந்தவர் துடிதுடித்து அழுதுள்ளார். உடனே இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுத்த செங்கல் சூளை ஊழியர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் இருவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவலர்கள் இருவர் பெண்ணை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் திருவண்ணாமலையையே அலறவிட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் ஆகியோர் நேரடியாக விசாரணையில் இறங்கினர். பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாக்குமூலம் பெற்ற பின்னர் வக்கர புத்தியை காட்டிய காவலர்கள் சுரேஷ், சுந்தர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே ஈவு இரக்கமின்றி இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ் ராஜ் இருவரையும் சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி சுதாகர் உத்தரவிட்டுள்ளார். தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில்
இச்சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். ஆதார் எண்ணுடன் இணைத்துள்ள ஐஆர்சிடிசி இணையதள பயனர்களுக்கு இன்று முதல் புதிய சலுகையை ரயில்வே அமைச்சகம் வழங்கியுள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவில் முறைகேடுகளை தடுக்க ரயில்வே அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன்படி ஐஆர்சிடிசி இணையதள கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தவர்களுக்கு தட்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவில் முன்னுரிமை வழங்கும் திட்டம் ஏற்கனவே அமலில் உள்ளது. இந்த நிலையில் பொதுவான டிக்கெட் முன்பதிவின் போது இன்று முதல் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அதாவது காலை 8 மணிக்கு டிக்கெட் முன்பதிவு தொடங்கியதும் ஆன்லைனில் முன்பதிவு செய்வோரில் முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள பயனர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் முன்பதிவு மையங்களுக்கு நேரில் சென்று முன்பதிவு செய்வோர் எந்த மாற்றமும் இல்லாமல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியில் தொடர ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. பள்ளிகளில் ஆசிரியர்களாக சேர்வதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமா என்பது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் 1ஆம் தேதி தீர்ப்பளித்தது. அதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற வேண்டும் என்றால் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெறுவது என்று தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஓய்வு பெறும் வயதை எட்டுவதற்கு 5 ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமா என்பது குறித்து அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு தொடர்பாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது மாநில அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் பல ஆண்டுகளாக ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே முந்தைய உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 6 மாதங்களுக்கு பிறகு உயர்ந்துள்ளது. சர்வதேச விலை நிலவரத்திற்கு ஏற்ப பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலைகளை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. இதில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை மாதத்தின் முதல் தேதியில் மாற்றியமைக்கப்படுவது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் 19 கிலோ எடையுள்ள வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை இன்று 16 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் 1738 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 1754 ரூபாயாக விற்கப்பட்டு வருகிறது. வணிக பயன்பாடு சிலிண்டரின் விலையை பொறுத்தவரை நடப்பாண்டில் கடைசியாக கடந்த மார்ச் மாதம் 5.5 ரூபாய் விலை உயர்ந்திருந்தது. அதன் பிறகு விலை குறைந்து கொண்டே வந்த நிலையில் 6 மாத காலத்திற்கு பிறகு தற்போது விலை அதிகரித்துள்ளது. எனினும் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை எந்தவித மாற்றமும் செய்யப்படாமல் 868 ரூபாய் 50 காசுகள் என்ற பழைய விலையிலேயே விற்கப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கு எந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள குழு தனது இடைக்கால அறிக்கையினை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய கடந்த பிப்ரவரி மாதம் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. மாநில அரசின் நிதிநிலை மற்றும் பணியாளர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தத்தக்க ஓய்வூதிய முறை குறித்த பரிந்துரையினை 9 மாதங்களில் அரசிற்கு அளித்திட உத்தரவிடப்பட்டது. அதன்படி இந்த குழு 7,36,000 பணியாளர்கள், 6,75,000 குடும்ப ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட ஓய்வூதியதாரர்களின் தரவுகளை சேகரித்து மாநில அரசின் ஓய்வூதிய பொறுப்புகளை மதிப்பீடு செய்வதற்கான உரிய தொழில்நுட்ப வழிமுறைகளை வகுத்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சேகரிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள், தரவுகளின் எண்ணிக்கை அதிகம் என்பதாலும் மத்திய அரசு, சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்கள், இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் ஆகியவற்றுடன் கலந்தாய்வுகள் நடத்த வேண்டியிருப்பதாலும் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய குழு கூடுதல் அவகாசம் கோரியுள்ளது. மேலும் தற்போது வரையிலான தரவுகளை இடைக்கால அறிக்கையாக தமிழ்நாடு அரசிடம் குழு சமர்ப்பித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் தெற்கு உஸ்மான் சாலையில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தியாகராய நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக தெற்கு உஸ்மான் சாலையை சிஎஜி நகர் பிரதான சாலையுடன் இணைக்கும் விதமாக புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. சுமார் 165 கோடி ரூபாய் செலவில் 1.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்ட பாலத்தின் பணிகள் முடிவடைந்த நிலையில் புதிய மேம்பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து மேம்பாலத்தில் நடந்து சென்று முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார்.
இந்த மேம்பாலத்திற்கு மறைந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ ஜே அன்பழகனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இப்பாலம் முழுவதும் இரும்பு தூண்களால் கட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் ஒரு இரும்பு பாலம் உள்ளது. அதைத் தொடர்ந்து மாநிலத்தின் 2வது முழு நீள இரும்பு பாலமாக இது அமைந்துள்ளது. ஆயுத பூஜைக்காக வெளியூர்களுக்கு செல்ல சென்னை கிளாம்பாக்கத்தில் போதிய பேருந்து சேவை இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆயுத பூஜை உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். இதனையொட்டி சிறப்பு பேருந்துகளை தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இயக்கி வருகிறது. எனினும் கிளாம்பாக்கத்தில் பொதுமக்கள் பெருமளவில் குவிந்தனர். பெரும்பாலான பேருந்துகள் முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளாகவே இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால் முன்பதிவு செய்ய தவறியவர்கள் எந்த பேருந்தில் செல்வது என்று தெரியாமல் பேருந்து நிலையத்தில் நெடுநேரம் காத்திருந்தனர். முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளும் கூட காலதாமதமாகவே வந்ததாகவும் பயணிகள் வேதனை தெரிவித்தனர். 7 மணில இருந்து இப்ப மணி நாங்க 11 மணி 11 ஆச்சுங்க. இவ்வளவு நேரமா வெயிட் பண்றோம். சுத்தி இந்த பஸ்ஸுக்கு போனா அந்த பஸ்ஸுக்கு போங்கறாங்க, அந்த பஸ்ஸுக்கு போனா இந்த பஸ்ஸுக்கு போங்கறாங்க. ஸ்ட்ரைட்டா டேக் அப் பண்ணா லேண்டிங் திருச்சின்றாங்க, டேக் அப் பண்ணா மதுரைன்றாங்க, டேக் அப் பண்ணா ராமேஸ்வரம்ன்றாங்க. இப்ப நாங்களே எப்படி இடையில போறவங்க போறது? இப்போ நாங்கள் சின்ன ஊருக்கு போனோம். ஆனால் ஒரு பஸ் கூட இங்கே எக்ஸ்ட்ராவாக கிடையாது. ஆனால் த்ரோவாக தான் போகுது. கேட்டால் இந்த ஊர்னா பஸ் ஏறுங்க எல்லாம் இறங்கிருங்கன்றாங்க. அப்போ நாங்களாம் எப்படி ஊருக்கு போவோம்? நடந்தா போக முடியும்? குறிப்பாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு முன்பதிவு இல்லாமல் கூடுதல் பேருந்து சேவைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கரூர் சம்பவம் தொடர்பாக அமைச்சர்களுக்கு பதிலாக அதிகாரிகள் பதிலளிப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் வெளிப்படையுடன் திமுக அரசு இயங்கி வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் கொடுத்துள்ளார். கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சர்கள் இருக்கும்போது வருவாய் செயலாளர் ஊடகங்களுக்கு பேட்டியளிப்பதன் அவசியம் என்ன என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருந்தார். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டு அவரது பதட்டத்தை வெளிக்காட்டுவதாக கூறியுள்ளார். மேலும் கரூர் சம்பவத்தில் எப்படியாவது அரசியல் லாபம் பெற முடியுமா என்று இபிஎஸ் துடியாய் துடிப்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் உண்மைகள் உணர்த்தப்படும் போது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தத்தளித்து வழக்கம் போலவே ஒரு உளறல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். நள்ளிரவில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு மக்களிடம் விளக்கமளிக்காமல் ஓடி ஒளியும் அதிமுக அரசை போல அல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் இயங்கும் அரசு இது என்பதை இபிஎஸ் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். அரசியல் ஆதாயம் தேடுவதை தவிர்த்து பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்வது எதிர்க்கட்சிகளின் கடமை என்று நினைவூட்ட விரும்புவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சர்ச்சை பதிவு தொடர்பாக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்றாய் கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கியது போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும் என்று ஆதவ் அர்ஜுனா பதிவிட்டிருந்தார். இளைஞர்கள் புரட்சி செய்ய வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருந்த நிலையில் அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வடக்கு மண்டல சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அதன்படி கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுதல், வெவ்வேறு குழுக்களுக்கிடையே பகைமையை வளர்க்கும் அல்லது நல்லிணக்கத்தை பாதிக்கும் செயல்களில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்திய இறையாண்மை, ஒற்றுமை அல்லது பாதுகாப்புக்கு தீங்கு விளைவித்தல், பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வதந்திகளை வெளியிடுவது, பொது அமைதிக்கு இடையூறு விளைவிக்கும் தகவலை வெளியிடுதல் ஆகிய பிரிவுகளிலும் வழக்கு போடப்பட்டுள்ளது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ஆதவ் அர்ஜுனா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை கூடிய விரைவில் சந்திப்போம் என கூறினார். 41 என்னுடைய குடும்பங்கள் மிகப்பெரிய இழப்பையும் வலியும் கொடுத்திருக்கு. இப்போதைக்கு நான் எதுவுமே பேசக்கூடிய மனநிலையில் இதை நீங்க புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். தனது 41 குடும்பங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் மற்றும் சிபிஐயிடம் அளிக்க திட்டமிட்டுள்ளதாக பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் ஹேமமாலினி தெரிவித்துள்ளார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட ஹேமமாலினி தலைமையிலான 8 எம்பிக்கள் அடங்கிய குழு சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களிடமும் விவரங்களை கேட்டறிந்தனர். அப்போது தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கரூரில் நிகழ்ந்தது குறித்து எம்பிக்கள் குழுவிடம் விளக்கி கூறினார். நீங்க எங்க நின்னீங்க? நாங்க இந்த டிட்ச்ல விழுந்தோம். ஆப்போசிட்ல எனக்கு தெரிஞ்ச பையன் ஃப்ரெண்டுங்க 4 பேர் கையில கிழிச்சு ஜிஹெச்ல தான் இருக்காங்க. Her friend's daughter had her hand broken, but she went home by taking treatment in a private hospital. தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஹேமமாலினி கூட்ட நெரிசல் விபத்து போல் தெரியவில்லை என்றார். We are only supposed to go and give this report to our president
பிஜேபி பிரசிடென்ட் நட்டாஜி. ஆய்வறிக்கையை பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டோரிடம் வழங்க உள்ளதாக கூறினார். மேலும் அறிக்கையை உச்சநீதிமன்றம் மற்றும் சிபிஐயிடம் வழங்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறினார். கரூர் துயரத்தில் அரசியல் பழி சுமத்தும் விளையாட்டை விளையாட விரும்பவில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தெரிவித்துள்ளார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களையும் பலியானோரின் குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய கே.சி. வேணுகோபால் நிவாரணத் தொகையையும் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கே.சி. வேணுகோபால், கரூர் சம்பவம் ஒரு கோர விபத்து மட்டுமே, அதற்கு மேல் வேறு எதுவும் கிடையாது என்றார். We met some of the deceased families. The atmosphere in that houses cannot be explained in a manner. In the hour of this tragedy, in the hour of this painful moment, we don't want to do any political circuses. அரசியல் ரீதியாக பழி சுமத்தும் விளையாட்டை விளையாட விரும்பவில்லை என்றும் தமிழ்நாட்டு மக்களுடன் எப்பொழுதும் நிற்க விரும்புவதாகவும் கே.சி. வேணுகோபால் தெரிவித்தார். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார், பாடகி சைந்தவிக்கு பரஸ்பர விவாகரத்து வழங்கி சென்னை முதலாவது கூடுதல் குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி.வி. பிரகாஷ்குமார் கடந்த 2013ஆம் ஆண்டு தனது பள்ளி தோழியும் பின்னணி பாடகியுமான சைந்தவியை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகள் உள்ளார். கடந்த 12 வருடங்களாக ஒன்றாக இருந்த இருவரும் குடும்ப பிரச்சினை காரணமாக பிரிவதாக அறிவித்தனர். மேலும் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி இருவரும் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகி பரஸ்பர விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் இருவருக்கும் 6 மாத காலம் அவகாசம் வழங்கியது. அதன்பின் கடந்த 25ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஜி.வி. பிரகாஷ், சைந்தவி இருவரும் நேரில் ஆஜராகி விவாகரத்து முடிவில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் தங்கள் மகளை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என ஜி.வி. பிரகாஷ்குமார் தெரிவித்திருந்தார். தற்போது ஜி.வி. பிரகாஷ், சைந்தவி ஆகிய இருவருக்கும் பரஸ்பரம் விவாகரத்து வழங்கி சென்னை முதலாவது கூடுதல் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி செல்வசுந்தரி உத்தரவிட்டார். திருப்பதி திருமலையில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவில் சந்திரபிரபை வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த வாரத்தில் தொடங்கியது. இதன் 7வது நாளான நேற்று காலை சூரியபிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு சந்திரபிரபை வாகனத்தில் உற்சவர் மலையப்ப சாமி எழுந்தருளினார். சந்திரபிரபை வாகனத்தில் கோவில் மாட வீதிகளில் மலையப்பர் வலம் வந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க வழிபாடு மேற்கொண்டனர். இருபத்தி 2ற்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து வந்திருக்கும் கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள், யானைகள், காளைகள், குதிரைகள் ஆகியவற்றின் அணிவகுப்பு, பக்தி முழக்கம், பிரபந்த கானம், வேத கோஷம் ஆகியவற்றுக்கிடையே ஏழுமலையானின் சந்திரபிரபை வாகன புறப்பாடு கோலாகலமாக அரங்கேறியது. சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு பீகார் வாக்காளர் பட்டியலில் 47 லட்சம் பேர் நீக்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது. அம்மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறவிருக்கும் சூழலில் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் 7,24 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. பெயர் விடுபட்டவர்கள் ஆட்சேப விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க செப்டம்பர் 1ஆம் தேதி வரை வாய்ப்பளிக்கப்பட்டதை அடுத்து இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் தற்போது வெளியிட்டுள்ளது. 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதாக வரைவு வாக்காளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 47 லட்சம் பேர் நீக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தகுதி அடிப்படையில் 21,53,000 வாக்காளர்கள் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தலைநகர் பாட்னாவில் மட்டும் கூடுதலாக 1,63,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் பீகார் மாநிலத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,42,00,000 என தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. மருத்துவ காப்பீடு விவகாரத்தில் ஜனநாயக கட்சியினர் மற்றும் குடியரசுக் கட்சியினரிடையே மோதல் போக்கு நீடிப்பதால் அமெரிக்க அரசு இன்று முதல் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சைக்கான மானியங்களை நிறுத்த உள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இதற்கு ஜனநாயக கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவில் நடப்பு நிதியாண்டு இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 மணியுடன் முடிவடைகிறது. அரசின் செலவினத்திற்கான நிதி ஒதுக்கீடு மசோதாவுக்கு ஜனநாயக கட்சியினர் ஒப்புதல் அளிக்க மறுத்து வருகின்றனர். 100 உறுப்பினர்களை கொண்ட செனட் சபையில்
ஆளும் குடியரசுக் கட்சிக்கு 53 உறுப்பினர்கள் உள்ளனர். எனினும் மசோதாவை நிறைவேற்ற 60 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. பிரச்சினைக்கு தீர்வு காண வெள்ளை மாளிகையில் இரு தரப்பினரும் நேற்று முன்தினம் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை. இதனால் அரசு முடங்குவதற்கு வாய்ப்பிருப்பதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வாறு ஏற்பட்டால் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் ஜனநாயக கட்சியினர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இதற்கு முன்னதாக கடந்த 2018-19 நிதியாண்டில் அமெரிக்க அரசு முடங்கியது. இந்த முடக்கம் 5 வாரங்களுக்கு நீடித்தது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். பலுஜிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவட்டா பகுதியில் துணை ராணுவப் படையின் தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் நேற்று சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது. வாகனத்தில் வெடிகுண்டுகளை நிரப்பி வெடிக்கச் செய்தனர். குண்டுவெடிப்பு சப்தம் அந்த நகரை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் கேட்டதால் மக்கள் அலறி அடித்து ஓடினர். துணை ராணுவப்படை தலைமை அலுவலகம் அருகே உள்ள கட்டடங்கள் அதிர்ந்தன. தகவல் அறிந்து வந்த மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர், 32 பேர் காயமடைந்தனர். தாக்குதலில் ஈடுபட்டது யார் என பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடநாட்டில் உணவகத்துக்குள் திடீரென நுழைந்த சிறுத்தையால் பதற்றம் ஏற்பட்டது. சிறுத்தையை பார்த்து தப்பி ஓடிய நபர் நூலிழையில் உயிர் தப்பினார். சாவகாசமா போய் குளிருக்கு எதமா ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம்னு கேன்டீனுக்கு போனது ஒரு குத்தமா? உசுர கையில பிடிச்சிக்கிட்டு இப்படி ஈரக்கொலை நடுங்க ஓட வேண்டியதா போச்சு. இப்படிதான் இருக்கு கோத்தகிரியில கேன்டீன் பக்கம் போன ஒருத்தரோட மனசு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தைகளோட நடமாட்டம் அதிகமாக காணப்படுது. இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிகளில் செல்ல பிராணிகளை வேட்டையாட வர சிறுத்தைகளால் மக்கள் ரொம்பவே அச்சமடைஞ்சிருக்காங்க. கோடநாடு அருகே உள்ள ஃபாரஸ்ட் ஹில் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் எஸ்டேட் கேன்டீனுக்குள் ஒருவர் இருக்கையில் அமர்ந்து தனது செல்போனை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது டேபிளின் அடியில் பூனை ஒன்று அங்குமிங்கும் ஓடி திரிந்து கொண்டிருந்தது. பூனையை தேடி சிறுத்தை வரும் என்பதை அறியாமல் ஹாயாக அமர்ந்திருந்தார் அந்த மனிதர். அப்போதுதான் 4 கால் பாய்ச்சலில் சீற்றம் எடுத்தபடி கேன்டீனுக்குள் நுழைந்தது அந்த சிறுத்தை. டேபிளுக்கு அடியில் படுத்திருந்த பூனையோ வேக வேகமாக ஓடியது. சிறுத்தையிடமிருந்து பூனை தப்பிச்சது என்னவோ உண்மைதான். ஆனா வடிவேலு பாணியில் அடியாத்தி இதென்ன நமக்கு வந்த சோதனை என கேன்டீனுக்குள் அமர்ந்திருந்த அந்த நபர் சிறுத்தையை கண்டதும் ஓடுறா கைப்புள்ள ஓடு என மின்னல் வேகத்தில் ஓட்டம் பிடித்தார். பூனை ஓட, பூனைக்கு பின்னால் அவர் ஓட, அவருக்கு பின்னாடி மறுபடியும் சிறுத்தை ஓட என சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருக்கு. ஒரு வழியாக சிறுத்தையிடமிருந்து பூனையும் கேன்டீனில் அமர்ந்திருந்த நபரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கேரளா சமாஜம் சார்பில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மாவேலி ராஜா வேடமணிந்து வந்தவர்கள் விழாவில் பங்கேற்று மக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்றனர். மேலும் செண்டை மேள இசைக்கு தகுந்தாற்போல் பெண்கள் நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தாளையம் சுப்பிரமணியா கலைக் கல்லூரியில் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய கலைகள், விளையாட்டுகள், கலை சிற்பங்கள் உள்ளிட்டவைகளை நினைவு கூறக்கூடிய வகையில் கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டிருந்தன. அதைத் தொடர்ந்து மாணவிகளின் பரதநாட்டியம், கதகளி நடனங்களும் பட்டிமன்றமும் நடைபெற்றது. இந்த விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள அம்மாப்பட்டி பகுதியில் மக்கள் பயன்படுத்தி வந்த பொதுப்பாதை ஆக்கிரமிக்கப்பட்டதை எதிர்த்து பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கும் இக்கிராமத்தின் பொதுப்பாதையை ஒரு சிலர் ஆக்கிரமித்து கடை மற்றும் வீடுகளுக்கான சுவர் எழுப்பியதாக கூறப்படுகிறது. ஆக்கிரமிப்பை அகற்ற சாராட்சியர் உத்தரவிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டி அருகே பாலேக்குழியில் ஆசிரியர் வீட்டில் 61 சவர நகை திருடப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆனந்தன் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் 61 சவர நகைகளை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து திருமால், சாந்தி ஆகியோரை கைது செய்து நகைகளை மீட்டனர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருகிறது. அப்பகுதியில் 3 இடங்களில் குழாய் உடைந்துள்ளதால் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் சாலையில் வெளியேறி கழிவுநீர் கால்வாயில் கலக்கிறது. இதனால் தார் சாலையும் சேதமடையும் நிலையில் குடிநீர் குழாய் உடைப்பை விரைந்து சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நிலம் மற்றும் வீட்டுமனை பட்டா கேட்டு மனு அளிக்க தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்த 700க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது. புறம்போக்கு நிலத்தில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும், குடியிருக்கும் வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நரியூத்து கிராமத்தில் வனத்துறையை கண்டித்து கிராம மக்கள் சுவரொட்டி ஒட்டியுள்ளனர். கிராமத்தில் 80 ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ள சாலையை சீரமைக்க 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட சூழலில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள 1 கிலோமீட்டர் பாதையில் புதிய சாலை அமைக்க வனத்துறை அனுமதி வழங்காததால் சாலை பணி தொடங்காமல் உள்ளது. இதனை கண்டிக்கும் விதமாக கிராமம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டியில் அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் நடவடிக்கை எடுக்க முன்வராத பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஒற்றை யானை நடமாடுவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை யானை தேவராஜபுரம் வழியாக வெலத்திகா, மணிபெண்டா, மதகப்பட்டா, ஜிட்டுகானாறு, துர்கமேரி உள்ளிட்ட பகுதிகளில் உலவி வருகிறது. கடந்த 2 நாட்களாக தும்பேரி ஊராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் பகுதியில் நடமாடும் இந்த யானை கோவிந்தராஜ், முருகேசன் ஆகியோரின் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூரில் பல்வேறு வகையான புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல தலைமுறைகளாக கோயில், மடம், அறக்கட்டளை, வக்ஃபு வாரியம் ஆகிய இடங்களில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு நிலத்தை சொந்தமாக்கி பட்டா வழங்க வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள பனப்பாக்கம் பகுதி விவசாயிகளிடம் இருந்து நெல் மூட்டைகளை விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அரசு நிர்வாகம் உரிய நேரத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாததால் மழைக்காலங்களில் நெல்மணிகள் சேதமடையும் நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் நெல் கொள்முதல் நிலையத்தில் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் மேலோங்கி வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் காரின் மீது ஏறி ரீல்ஸ் பதிவு செய்த நபரின் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரியையும் கர்நாடகாவையும் இணைக்கும் இந்த நெடுஞ்சாலை பகுதிகளில் யானை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் இருந்து வருகிறது. அண்மையில் இப்பகுதியில் யானையை வீடியோ பதிவு செய்ய வனப்பகுதிக்குள் சென்ற நபரை யானை தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். வனத்துறையின் எச்சரிக்கையை மீறி பிற வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக திருவாரூர் மாவட்டம் அலங்கைமானில் சமுதாய கூடத்தின் பெயர் பலகையில் சேர்க்கப்பட்ட சாதி பெயர் பெயிண்ட் அடித்து அழிக்கப்பட்டது. மணவெளி தெருவில் இருந்த சமுதாய கூடத்தை புதுப்பிக்கும் பணி நடந்தபோது பெயர் பலகையில் சாதி பெயர் குறிப்பிடப்பட்டது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் காமராஜ் பெயர் பலகையில் இருந்த சாதி பெயரை பெயிண்டால் மறைத்தார். தமிழ்நாட்டின் இன்றைய தலையாய பிரச்சனை மது மற்றும் போதை ஒழிப்புதான் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் பாமகவினரும் பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள மதுக்கடைகளை மூடி மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க வலியுறுத்தி தீர்மானமும் நிறைவேற்ற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
புதுச்சேரி அடுத்த ஆரோவில்லில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு வெளிநாட்டினர் கர்பா நடனமாடினர். பாரத் நிவாசில் உள்ள ஸ்வச் ஹாலில் பல்வேறு நாடுகள் மற்றும் பல மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் நவராத்திரி திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக லலிதா சகஸ்ராமம் பாராயணம் செய்யப்பட்டதுடன் ஒருங்கிணைந்து கர்பா நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவின் 8ஆம் நாளில் அம்பாளுக்கு 16 வகையான சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. கோயில் அபிஷேக மண்டபத்தில் வைத்து அம்பாளுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், குங்குமம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு வேடமணிந்து வந்த பக்தர்கள் அம்பாளை வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகிஷாசூர சம்ஹாரம் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்ட நிலையில் அதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆற்றிய எதிர்வினை குறித்து பார்க்கலாம். தன்னுடைய பாதுகாப்புக்கு அவர் இப்பொழுது கடைசி கட்டமாக அங்கே போய் நிற்கிறார். எந்த பாஜகவை எதிர்ப்பேன், எந்த பாஜகவுடைய பாசித்தத்தை எதிர்ப்பேன் என்று சொன்னாரோ அவரிடத்திலே அவர் மண்டிட்டு நிற்கின்ற ஒரு நிலைமைதான் இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே நாங்கள் ஏற்கனவே சொல்லி வந்தோம், பாஜகவுடைய கைக்கூலிகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பலரும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அது வெளிப்படையாக தெரிய வருகின்ற காலம் வந்துவிட்டது. மாண்பு முதலமைச்சர் யாரையும் குறிவைத்து தாக்குவதோ, அவர்களை இழிவாக பேசுவதோ, ஒருவரை அரசியல் ரீதியாக அகற்ற வேண்டும் நினைப்பதோ நான் இதனால் பழகியவரை பார்த்தவரை அப்படியெல்லாம் கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யும். ஒரு விசாரணை ஆணையத்தை மாண்பு முதலமைச்சர் நியமித்திருக்கிறார், நீதியரசர் அருணா ஜெகதீசன். இது ஒரு குறைந்தபட்சம் ஒரு இன்டர்வியூ ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வரட்டும், நம்ம எல்லாம் பேசுவோம். அவங்க தொண்டர்கள் தங்களது நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்றும்போது அவர்கள் தொண்டருக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்க வேண்டியது. அதே மாதிரி இதுல பல காரணங்கள் இருக்கு. ஏன் கரூர்ல இது நடந்தது அப்படின்ற அவர் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. முதலமைச்சர்கிட்ட என் தொண்டர்களை நீங்க பழி போடாதுங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வெளியிடக்கூடிய ஒரு வெளிப்பாடு தான். அவர் ஏற்கனவே திரைப்படத்துறையில இருந்ததுனால அது ஒரு திரைப்பட டச்சோட இருக்குது. தாவேக தலைவர் விஜயின் பரப்புரைக்கு 10,000 பேர்தான் வருவார்கள் என கட்சி நிர்வாகிகள் கணித்தது தவறு என தெரிவித்துள்ள கரூர் நீதிமன்றம் கைதான நிர்வாகிகள் இருவரை வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் VP மதியழகன், நகர செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் இருவரும் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை நீதிபதி பரத்குமார் விசாரித்த நிலையில் அரசு தரப்பிலும் தாவேகா தரப்பிலும் காரசாரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. வாதத்தை முன்வைத்த காவல்துறை கூட்டம் அளவு கடந்து சென்றதும் விஜயின் வாகனத்தை முன்பே நிறுத்துமாறு தாங்கள் கேட்டதாகவும், ஆனால் தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அதை கேட்கவில்லை எனவும் தெரிவித்தது. நேர அட்டவணையை விஜய் கடைபிடிக்கவில்லை எனவும், சரியான நேரத்தில் வந்திருந்தால் கூட்ட நெரிசலை ஏற்பட்டிருக்காது எனவும் காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. அப்பொழுது தங்களது வாதத்தை முன்வைத்த தாவேகா தரப்பு பரப்புரை நடந்த இடத்தில் இருந்த சாலை தடுப்பை எடுத்திருந்தால் பரப்புரைக்கு சுலபமாக இருந்திருக்கும் என தெரிவித்தது. இவ்வளவு கூட்டம் வரும் என தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என கூறிய தாவேகா தரப்பு கரூரில் சனிக்கிழமை வார சம்பள நாள் எனும் காரணத்தால் கூட்டம் குறைவாகவே வரும் என நினைத்ததாகவும் தெரிவித்தது. மேலும் கட்சி தொண்டர்களை தடுக்கலாம், ஆனால் பொதுமக்களை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறைதான் எனவும் தாவேகா தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதி பரத்குமார் விஜய் முன்னணி நடிகராக உள்ளதாகவும், எனவே அவருக்கு வரும் கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கூடும் கூட்டத்துடன் ஒப்பிட வேண்டாம் என்றும் கூறினார். விஜயை காண
10,000 பேர்தான் வருவார்கள் என கணித்ததே தவறு என்ற நீதிபதி வார விடுமுறை, காலாண்டு விடுமுறையை கணித்து வேறு இடத்தை தாவேகாவினர் தேர்வு செய்திருக்க வேண்டுமெனவும் தெரிவித்தார். பின்னர் இருதரப்பு வாதங்களை தொடர்ந்து தாவேகா நிர்வாகிகள் இருவரையும் வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி பரத்குமார் உத்தரவிட்டார். இதனிடையே கரூர் விவகாரம் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்பிணை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அம்மனுவில் எதிர்பாராத அளவுக்கு கூட்டம் கூடிவிட்டதாகவும் காவல்துறையினர் உரிய வழிமுறைகளை வகுக்க தவறிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பிணை கோரிய இந்த மனு நாளை மறுதினம் விசாரணைக்கு வரவுள்ளது. இதனிடையே தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தனது சமூக வலைதள பக்கத்தில் கரூர் விவகாரம் தொடர்பாக பதிந்திருந்த பதிவு தொடர்பாக அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பதிவிட்டு பின்னர் நீக்கப்பட்டிருந்த அப்பதிவு சர்ச்சையான நிலையில் சென்னை சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நவராத்திரியையொட்டி மகிஷாசுரமர்தினி அலங்காரத்தில் பராசக்தி அம்மன் எழுந்தருளினார். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்பாளை வழிபட்டனர். முன்னதாக பச்சரிசி மாவு, மஞ்சள் தூள், பால், பழம், தேன் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகமும் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் உற்சவ விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பால்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்தனர். அவர்கள் கோயிலை அடைந்ததும் முத்துமாரியம்மனுக்கு பாலாபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தின் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த தடுப்புச் சுவர் இடிந்து நாற்றம்பள்ளியிலிருந்து அதிபரம்பனூர் செல்லும் சுரங்கப்பாதையில் விழுந்தது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சத்திற்குள்ளாகினர். தடுப்புச் சுவர் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதே காரணம் என அவர்கள் குற்றஞ்சாட்டினர். சென்னையை அடுத்த எண்ணூரில் அனல்மின் நிலைய கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விழுந்து வடமாநில தொழிலாளர்கள் 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வாயலூரில் வடசென்னை அனல்மின் நிலைய திட்டத்தின் கீழ் 1320 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட உயர்மிகு அனல்மின் நிலைய கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியை பாரத் மிகுமின் நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது. சுமார் 7000 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 3000த்திற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் நிலை 4 அனல்மின் நிலைய விரிவாக்க பணிகளுக்காக கொதிகலன் பிரிவில் 30ற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்ட போது திடீரென சாரம் சரிந்து விழுந்ததாக தெரிகிறது. இதில் பணியில் இருந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் மாங்கல் கலோடியா என்கின்ற தொழிலாளி மட்டும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு விரைந்த தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தொழிலாளிக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் உயிரிழந்த 9 பேரும் அசாம் மாநிலத்தின் ஹோஜாய் மற்றும் கர்பி அங்லான் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களின் உடல்களை உரிய முறையில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 45 மீட்டர்ல கோல் கறி வரும்போது அதை மூடி வைக்கிறதுக்கு, அது கறியோட இதெல்லாம் மற்றவர்கள் பாதிப்பு இருக்கக்கூடாது. அந்த பணிகள் முடிக்கும் பணிகள்ல மேல அவங்க அந்த ஷெட்டு போட்டு இருக்கும் பொழுது அந்த ஹோல்டர்லாம் போட்டால் கூட திடம்னு அந்த அதை தாங்கி பிடிக்கக்கூடிய இதுவும் ஸ்க்ரூ ஸ்ட்ரக்குன்னு அது விழுந்ததுலாம் அதில் டக்குன்னு விழுந்ததாக முதல் கட்ட இது ஒரு 5:30 மணி அளவிற்கு நடந்ததாக சொல்றாங்க. இதனிடையே அசாம் தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். மேலும் இறந்தவர்களின் சடலங்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு உரிய முறையில் எடுத்துச் செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார்.